தேனி தருமபுரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர்கள் திரு ரவீந்திரநாத் குமார், திரு அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை தகுதி நீக்கம் செய்ய கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் திரு முஸ்தபா தேர்தல் ஆணையத்திடம் அளித்துள்ள புகார் மனுவில், எடப்பாடி அணியினர் சார்பில் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் பிரச்சாரத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு பணத்தை வாரி இறைக்கிறார் எனவும், தற்போது தேனி மக்களவைத் தொகுதியில் பணமழை பெய்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காஞ்சிபுரம் தொகுதி எடப்பாடி அணி வேட்பாளர் மரகதம் குமரவேலை ஆதரித்து திருப்போரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், வாக்குச்சாவடி மையங்களை கைப்பற்றுங்கள் என பேசியுள்ளது குறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், இச்சம்பவங்கள் தொடர்பாக ரவீந்திரநாத் குமார் மற்றும் அன்புமணியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேனி பகுதி மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சேகரிக்க அழைத்து செல்லக்கூடிய மக்களை அவர்கள் பணங்களையும் பரிசுகளையும் கொடுத்து பணமழையை பொழிந்து கொண்டிருக்கின்றது தேனி பாராளுமன்ற தொகுதி. இதை தேர்தல் ஆணையம் சரி செய்யுமா என்று அவர்களே தனக்குத்தானே கேள்வியும் கேட்டுக்கொள்கிறார்கள். அதை தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்திலே மரகத குமாரவேலு என்ற ஒரு வேட்பாளரை பிரச்சாரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த இளைஞரணி தலைவர், தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓட்டு பெட்டியை நாங்கள் கையகப்படுத்துவோம் என்று வெட்ட வெளிச்சமாக வாக்காளர்கள் முன்னாடியும் பொதுமக்கள் முன்னாடியும் இந்த நிகழ்வை செய்திருக்கின்றார். காஞ்சிபுர காவல் நிலையத்திலே அவர் மீது வழக்கு தொடர்ந்ததாலும் கூட தேர்தலின் விதிக்கு இவர் கட்டுப்படவில்லை, தேர்தல் விதியை இவர் கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி அவர் மீது தகுதி நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும்.